சிவம் அப்படிங்கிற பதத்திற்கே மங்களம் அப்படின்னு தானே பொருள். அதனால சிவபெருமான் விஷம் சாப்பிட்டதுனால ஒரு நாளும் சிவம் சவமாகாது அப்படின்னு சர்வ மங்களாவான பார்வதிக்கு தெரியும். யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயா சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ என்று விஷ்ணுவோடவே சக்தி தானே இவள், வைஷ்ணவி தானே இவள். அப்போ விஷ்ணுவுக்கும் வைஷ்ணவிக்கும் சிவபெருமான் விஷம் சாப்பிடுறது ஆசையா அப்படின்னா இந்த இஷ்டத்துக்கு காரணம் என்னன்னா பிரபாவக்ஞா, அதாவது சிவபெருமானோட பெருமையை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஆசை. அப்போ இவ்வளோ சொல்லிட்டோம். அப்போ இந்த தேவர்களுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டாதான் அமரர் ஆவார்கள். ஆனா சிவபெருமான் விஷமே சாப்பிட்டாலும் சிவபெருமான் அமரர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு திருநாமம், அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு பெயர். அவர் அந்த விஷத்தை சாப்பிட்டு தன்னோட கண்டத்துல வச்சிருந்தார், அதனால நீலகண்டன் அப்படின்னு அவருக்கு பெயர். அப்போ இந்த நீலகண்டன் அப்படிங்கிற இந்த நாமத்தை சொல்லியே விஷத்தை நீக்க பெரியவாறு உண்டு. காலாஹலாச க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய க்ஷேத்திரம். அப்போ எப்படி இந்த ஹாலாசம் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னா, ஹாலாஹலம் என்றால் விஷம். அப்போ அது தன்னோட கண்டத்துல வச்சிருந்ததுனால ஹாலாஹலாசம். அப்போ அதை சுருக்கி ஹாலாசம் அப்படின்னு ஆயிடுது. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஹாலாஸ்ய சுந்தரர் அப்படின்னு பேர். எப்படி ஸ்ரீமன் நாராயணன் பல்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்காரோ அது போல சிவபெருமானும் பல்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்கார். சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீராத்திய கடையும் போது ராவணன் வந்தாரே, ஆவிர்வாவம் ஆனாரே, அப்ப அவர் எடுத்துட்டு வந்த ரூபம் அஜிதர் அப்படிங்கிற ஒரு ரூபம். அதே போல சிவபெருமான் இந்த அந்த ஹாலாஹலங்கிற விஷத்தை சாப்பிடும் போது ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்தாராம். அந்த ரூபத்தோட பேர் என்னன்னா ஹாலாஸ்ய சுந்தரர். அதனால மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டவர் ஹாலாஸ்ய சுந்தரர், மதுரையை ஆண்டுட்டு இருக்கிறவர் ஹாலாஸ்ய சுந்தரர். ஒரு காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல எங்கும் சமண மதமே வியாபிச்சிருக்கு. கூன்பாண்டியன் அப்படிங்கிற ராஜா உள்பட எல்லாரும் இந்த மதத்துக்கே மாறி போயிட்டார்கள். ஆனாலும் மங்கையர்கரசி இவ எல்லாருமே ஜெயின மதத்துக்கு போயிட்டா அப்படின்னா கூட மங்கையர்கரசி அப்படிங்கிற ஒரு அரசி, அவளுக்கு சிவபக்தி ரொம்பவே ஜாஸ்தி. நித்தம் சிவபெருமான் உபாசனை பண்ணுவா. திருஞான சம்பந்தர் சொன்னோம் இல்லையா, அவர் ஒரு சமயம் இங்க வந்திருக்காரு, இந்த ஊருக்கு வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே கூப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஆனா ராஜாவும் இதை ஒத்துக்கல. அப்ப அரசிக்கு ரொம்ப கஷ்டமா படுது. இப்படி நம்மளோட சனாதனமான ஒரு மதத்தை விட்டுட்டு இவர் வேற மதத்துக்கு போயிட்டாரு, ஒரு நாள் கூட மீனாட்சி கோவிலுக்கு வரதே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுற அரசி. அப்போ இந்த திருஞான சம்பந்தர் இந்த ஊர்ல தங்கியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுமே இவரோட ஆத்துக்கு தீ வச்சுட்டார் இந்த கூன்பாண்டியன். அப்போ திருஞான சம்பந்தர் ஒரு சிவனால ஒரு பதிகம் பாடினார். என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு கொள்ளி வச்சவனோட வீட்டுக்கே தீ பிடிக்கட்டும் அப்படின்னு சொன்னாராம். இந்த தீ செயல்ல ராஜாவுக்கு உடன்பாடு இருந்ததுனாலையும் அங்க இருக்கக்கூடிய எல்லா பிரஜைகளையும் காக்கிற கடமை ராஜாவுக்கு தான் இருக்குங்கிறதுனாலையும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த உடம்பு பூரா வெளியாச்சு.
நூபுர கங்கை அவரோட சரணங்களை ஓடுத்த ஹரிபாத தீர்த்த
இப்படி இந்த எதிர்கொள்ளுக்கு யாருமே இல்லையாங்க. நிஷ்சித்ய தேவி சா ரதஸ்தே சகசேனய சர்வத்ர விஜயம் பிராப பிரபேதே ச ஹிமாச்சலம் அந்தே கைலாஷ சிகரம் பிராப திக்விஜயாய சா. அப்படி கைலாசத்துக்கு வரலாம். கைலாசத்துக்கு வந்தோம்னா அவங்க சிவபெருமான்களோட அவங்க இருக்கார். அப்போ தான் என்ன பண்றார், மீனாட்சி வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஆலாச சுந்தரர் அப்படிங்கிற அந்த ரூபத்தை எடுத்துட்டு வர்றார். ஏன் இந்த ரூபத்தை எடுக்கிறார்? அவருக்கு தான் பல ரூபங்கள் இருக்கே. தட்சிணாமூர்த்தி இருக்கார், வீரபதர் இருக்கார், இதெல்லாம் இருக்கானா கமண்டலத்தை வச்சுட்டு சங்கரர் இருக்கார். இப்போ இவ எல்லாரும் விட்டுட்டு ஆலாச சுந்தரர்ங்கிற ரூபத்தை எடுத்துட்டு போறாரு. ஏன்னா மீனாட்சி வந்திருக்கா இல்லையா, அதனால. அப்போ அதெல்லாம் இப்படி எடுத்துட்டு அழகா அதி சுந்தரமாக இருக்காராம் சிவபெருமான். பார்த்தோட மீனாட்சி மயங்கி போயிட்டா. இளையை வரணம் கிருத்வா விஜயம் பிராப சுந்தரா. அவளோட அழகுனாலே ஜெயிச்சுட்டாரோ அப்படின்னு நமக்கு தோணுமா. அப்போ ஏன்னா மீனாட்சிய சுந்தரி, அப்ப அந்த சுந்தரிக்கு ஏத்த சுந்தரி. அப்ப இப்படி ரெண்டு பேரும் லீலையாக யுத்தம் பண்றாராம். அதுக்கு முன்னாடி சிவபெருமானை பார்த்த உடனே இத்தனை ராஜாக்களை எதிர்த்து வந்திருக்கா மீனாட்சி. சிவபெருமானை பார்த்த உடனே வெளில அப்படியே கீழே போட்டுட்டாலும் அப்படியே அவரோட அழகிலேயே மயங்கி போயிட்டாலும். இப்படி அவள் லீலையாக அப்படியே யுத்தம் பண்ணி முடிக்கிறா. நம்மனா கடைசியில மீனாட்சி தோத்துட்டாராம். ஏன் நான் தலை குனிஞ்சு வணங்கி நிற்கிறாளாம். முகி து மீனாட்சி நஸ்தோ பிராஞ்சலி லக்ருதாக. ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு தலை வணங்கி நிற்கிறா. சிவபெருமான் சொல்றார், மா பரவாயில்லையே, ஒரு விதத்துல உனக்கு ஜெயமா. ஏன்னா நான் மன்மதனையே நான் பொசுக்கிருக்கேன், அதே போல நான் வந்து யமனே காலால உதைச்சிருக்கேன். அப்படிப்பட்ட என்ன நீ ஜெயிச்சிட்டியே, பரவாயில்லையே, ஒரு விதத்துல உனக்கு ஜெயம்தான் அப்படின்னு சொல்றாராம். உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே மீனாட்சி கைகளை கூப்பிட்டு சொல்றா, நீலகண்ட மகாதேவ சிவ ஆலாச சுந்தர மத்ர திக்ஞா கிருபா சிந்தோ சாவதானம் ஸ்ருணு பிரபோ. பிரபோ நீலகண்டா ஆலாச சுந்தரா, நான் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன். இந்த பிரதிஜையை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றா. உடனே சிவபெருமான் கேட்கிறார், என்ன பிரதிஜை சொல்லு. ஏனதி விஜய யுத்தே பவிஷ்யாமி சிதா புவி தமேவ மம பக்தாரம் ருணோதி நஹி சம்சயः இதி பிரதிஜ்ஞா கிருத்வைவ ரதஸ்தே நகராதஹம் யதோஸ்மி பவதா தேவ பிரதிஜ்ஞாம் பரிபாதி மே. என்னோட பிரதிஜை என்னன்னா, விஜயத்துல நான் யார்கிட்ட போட்டு போறேனோ அவருக்கு நான் மாலையிடுவேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கேன். அதனால நீங்க என்னோட பிரதிஜைக்கு கட்டுப்படணும் அப்படின்னு